வேதாரண்யம் அருகே பயிர் காப்பீடு செய்ய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக எள்ளு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த உம்பளச்சேரி கிராமத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் எள்ளு சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக எள்ளு பயிர்கள் முழுவதுமாக அழுகிவிட்டதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு பெறும் வகையில் காப்பீடு செய்ய விடாமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் விவசாயிகள் தங்களது வருத்தத்தை பதிவு செய்கின்றனர். எனவே தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு பயிர் காப்பீடு செய்ய உதவ வேண்டும் என்று உப்பளஞ்சேரி எள்ளு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 வருஷம் எள்ளு தெளிச்சோம். அது மாதிரி தண்ணியில் இருந்து போயிட்டு அப்போ விரிவாக்க பணியாளர் எல்லாரும் வயலில் நின்று பார்த்தாங்க. எங்களையும் போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு எந்த நிவாரண இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. இது கரியாப்பட்டினம் இருக்கா, அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாசன வசதி பாசனம் அதில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு இன்சூரன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் 3 வருஷம் தெளிச்சிருக்கணுமா அப்படிங்கிறாங்க. 3 வருஷம் தெளிச்சா நாங்கள் 4-5 வருஷமாக தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் இந்த விவசாயத்தையும் விட்டுட்டு இப்படியே நாங்கள் போக வேண்டியது. எங்கள் மனைக்கு கட்டுமனைக்கு விற்றுட்டு நாங்களும் போக வேண்டியது தான். விவசாயம் இப்படி அழிஞ்சு போடும். எங்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுத்து எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஊக்குவிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் தெளிப்போம். மறுபடி கனமாக பெஞ்சதுனால இந்த செடி பூரா சோர்ந்து போச்சு. நாங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம், விரிவாக்கத்தை பார்த்து சொல்கிறோம், ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது கரியாப்பட்டினம் பிற்காவில் இருக்குது உம்பளச்சேரி. இதனால் இவங்களுக்கு இந்த வருஷம் கிடையாது. 3 வருஷம் எள்ளு தெளிக்கணும். நாங்கள் வருஷம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால எந்த விதமான பலனும் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ எங்களுக்கு தெரியலை.